திருப்பத்தூர் 3வது வார்டு கணேஷ் நகரில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு கணேஷ் நகர் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் வார்டு சிறப்பு கூட்டம் 3வது வார்டு கவுன்சிலர் அபுதாகிர் தலைமையில் நடைபெற்றது. பேரூராட்சியின் சார்பில் பதிவரை எழுத்தர் சின்னையா, மேற்பார்வையாளர் அருசெல்வி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட மக்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் 3வது வார்டு பகுதியின் குறைகள் குறித்த மனுக்களை தேனப்பன், உதயகுமார் ஆகியோருடன் இணைந்து பொதுமக்கள் வழங்கினர். கூட்டத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க கோரியும், சாலை வசதி, மின்விளக்கு வசதி ஆகியவை ஏற்படுத்தி தரவும், நாய் மாடு தொல்லைகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும், கழிவுநீர் தேங்கியுள்ளதை நிரந்தரமாக தீர்வு கிடைக்க கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கூட்டத்தில் கணேஷ் நகர், மருதுபாண்டியர் நகர், காண்பா நகர் உள்ளிட்ட 3வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுவான விஷயம் மக்களுக்கு வீட்டு கழிவு நீர் போகாம பக்கத்து வீட்டுல போய் ரொம்ப சண்டையா ஒரு இடத்துக்குள்ள இருக்க நான் விடுறேன், இவர் என்ன திட்டுறாரு, மோத்த பாக்குறதா மூஞ்சியை பாக்குறதா, விடிஞ்சா இருந்துச்சா பழகுறான், தண்ணியை முத்திரம் விட்டுக்கிட்டு சண்டை நாறு. முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு சர்க்காருக்கு வரி கட்டுறோம், சர்க்காருக்கு வரி கட்டுறோம், வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நாங்க கட்டுற வரியில எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் இருக்குது, அமைச்சர் அதுதான் இருக்கிறாரு, முதலமைச்சர் அதுதான் இருக்கிறாரு, எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர் தான். எங்களுக்கு கண்டிப்பான முறையில கழிவுநீர் வாய்க்கால் வசதி வேணும். அதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டுலாம் வந்தாச்சு, 1000 தடவை விடிஞ்சா இருந்துச்சா பாக்குறோம். இருந்தாலும் அபிஷியல் விஷயத்துல சொல்லணுங்கிறது, கருத்தை பதிவிடுங்கிறது நம்ம முக்கியமான விஷயம். கண்டிப்பான முறையில கணேசனருக்கு அடிப்படை தேவையில சாக்கடை வாய்க்க வேணும். ஆனா அது ஏன் இது போல நாளைக்கு லேட் ஆகுதுன்னா, அந்த போக்கு தண்ணிக்கு வழி இல்லாதனாலவே லேட் ஆகுது. இல்லைன்னா எப்பயும் இந்த ரோடு முறையில போட்டு விட்டுருக்கலாம், அது ஒரு மேட்டர் கிடையாது. அதை எடுக்க வேண்டியது அரசு தரப்பு வேலை. அதை ஸ்டாண்ட்ல பதிவு பண்ணிருக்கேன். நீங்க லைட்டு போடுறிய போடல, பால்வாடியை கொண்டாந்து வேற இடத்துல வைக்கிறியா வைக்கல, அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. மேஜர் பிரச்சனை மனுஷன் உணவு உணவு கொடுத்த உட இருக்கிற இடத்துல சுகாதார கேடா இருந்தோம்னா நம்மளே நம்ம பள்ளப்பட்டி முழு எல்லா தொழிலும் அரசுக்காக பார்க்கலாம். மர்மலையும் பார்க்க முடியல. வெளியேறதுக்கு ஏற்பாடு செய்து விட்டு தான் வாழ்க்கையில அமைக்கணும். அதுக்கடையில் வாய்க்க அமைக்க நானே நிப்பாட்டிடுவேன். அது அண்ணன் கேஸ் வந்தாலும் சரி, வழி இல்லாம வாய்க்க நானே நிப்பாட்டிடுவேன். பொதுமக்கள், பேரூராட்சி மன்ற அதிகாரிகள், வருகின்றிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். என் பேர் உதயகுமார். நான் கணேச நகரில் நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்கேன். கிராமத்தில் ஐயா ஈவோ அவர்களுக்கு மனு எழுதியிருக்கோம். அதன் விவரம் கீழ் வருமாறு. அனுப்புனர் 3வது வார்டு பொதுமக்கள் திருப்பத்தூர். பெறுநர் உயர்திரு செயல் அலுவலர், தேர்வுநிலை பேரூராட்சி திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம். பொருள்: 3வது வார்டு பொதுமக்கள் கோரிக்கை. ஐயா வணக்கம். எங்களது 3வது வார்டுக்கு தேவையுள்ள கோரிக்கைகள்: 1. 3வது வார்டு அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்கு அமைத்திட வேண்டும். 2. கழிவுநீர் கான்கிரீட் வாய்க்கால் அனைத்து பகுதிகளிலும் அமைத்திட வேண்டும். குறிப்பு: கழிவுநீர் காண்பா நகர் தாண்டி வெளியேறுவதற்கு ஏற்பாடு செய்து வாய்க்கால் அமைத்திட வேண்டும். குறிப்பு: 3வது, கணேச நகர் ஐயப்பன் கோயில் பின்புறம் உள்ள பேரூராட்சிக்கு சொந்தமான 20 சென்ட் இடத்தை சுத்தப்படுத்தி சிறுவர்கள் விளையாடும் சாதனங்கள் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 4வது, இடிந்த நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை நிரந்தர காங்கிரீட் கட்டிடமாக அமைத்து தர வேண்டியது. 4 கோரிக்கை, மெயினான கோரிக்கை. மிச்ச கோரிக்கைலாம் வாய்மொழியாக கேட்டுருக்கேன். நன்றி. மருதுபாண்டி நகரில் ஒரு மின்விளக்கு கூட இல்லை. அதில் நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே, மதியம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே யாரும் போக முடியல, வர முடியல. ஒரு லைட்டோடு அந்த தெருவில் இல்லை, போதிய வசதி இல்லை. 2வது, நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி இவ்வளோ தண்ணி இருக்குது.
சாக்கடை தண்ணி திரும்பி நிற்கிது, அதில் கொசு கிசுலாம் கடிக்குது. எல்லா இந்த ஏரியாவில் அனைவருக்குமே காய்ச்சல் வந்து கிடக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. மதியம் நைட் டயத்தில் நாயும் மாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி படுக்குது, அந்த ரோட்டில் படுத்து கிடக்குது. அதையும் கொஞ்சம் பிடிச்சி கட்டி கொடுக்குங்க.